ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுற ஸ்ட்ரெச்சிங்கை ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெச்சிங் என்னென்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சிங்கும் ஒரு 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு 2 ரவுண்ட்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம ஷோல்டர் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை பண்ணுறப்ப ஒரு கையை ஆப்போசிட் ஷோல்டரில் வச்சுட்டு அந்த எல்போவை இன்னொரு கையால் ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைசெப் ஸ்ட்ரெச்சிங்க்கு கையை மடக்கி முதுகு பின்னாடி கொண்டு வந்து அந்த எல்போவை ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து செஸ்ட் ஸ்ட்ரெச்சிங்க்கு கையை வாலில் ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம செஸ்ட்டை ஃபீல் பண்ணிவிட்டு முன்னாடி போகணும். அதுக்கப்புறம் லெக்குக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரிசெப் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்போ ஒரு கையை வாலில் ப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை வச்சு அந்த லெக்கோட ஹீலை ஹோல்ட் பண்ணி மேலே கொண்டு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்து லெக்குக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்ப ஒரு காலை நீட்டிட்டு கையால் அந்த காலத்தோட போகணும். அப்போ ஹாம்ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரெச் நல்லா ஃபீல் ஆகும். அடுத்து பேக்குக்கு சைல்டு போஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்ப நம்ம முட்டிக்கால் போட்டு உட்காந்து 2 கையுமே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு தரையில் நேராக கொண்டு போய் ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்து லோயர் பேக்குக்கு கோப்ரா ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம். இதை பண்ணுறப்ப கீழே நம்ம திரும்ப படுத்துட்டு தலையை மேலே கொண்டு வந்தாலே போதும், லோயர் பேக்கில் சூப்பராக ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இதெல்லாம் பண்ணாலே போதும், உங்கள் பாடி சூப்பராக ரெக்கவர் ஆகும். மேலும் பல ஃபிட்னஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.